இங்க எடுத்துங்க ஆடு மாடு மேய்க்கையில அந்த அந்த மாடை மேய்ச்சவர் ஒருத்தர் வந்து பிரச்சனைக்குரிய நபர், அந்த வனத்துறை அதிகாரிகளால் பாதிக்கப்பட்ட நபர் ஒரு ஐயா வந்திருப்பாரு. தலையை அந்த கையில எல்லாம் காப்பெல்லாம் கட்டி அந்த அந்த ஒரு குச்சியை உயர்த்தி பிடிக்கல, மாடு மேய்க்கிற ஒரு உயர்த்தி பிடிக்காத ஏதோ செங்கோலை உயர்த்தி பிடிச்ச மாதிரி உயர்த்தி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஏன்னா மாடு மேய்ப்பவருக்கு அதுதான் செங்கோல், புரியுதா? ஏன்னா மாடு மேய்க்கிறதுக்கு அந்த கோலை தான் பயன்படுத்துறாங்க, அதுதான் ஆடு மாடுகளை பராமரிக்குது. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், அந்த ஐயா இருக்காரு, அவரு அந்த வனத்துறை அதிகாரியால் பாதிக்கப்பட்டவர், அவருக்கு நாங்க இருக்கிறோம்னு சீமானனை அந்த மேடையில உற்சாகப்படுத்துறாரு, நாங்க இருக்கிறவங்க பிள்ளை அப்படின்னு காட்டுறாரு. அந்த ஐயா இப்ப மாடு மேய்க்கிறவரை சீமானனை உருவாக்குனாரா? அல்லது உண்மையிலே போய் பாருங்க அந்த ஐயா கோணர் சமுதாயம் தானா? அப்படி கிடையாது. இங்க பாருங்க, இன்னைக்கு எங்க ஊர்ல கம்மாயில, எங்க சுற்று வட்டாரத்துல கம்மாயில ஊரா மீன் பிடிக்கிறோம். அது ஒரு நாள் தண்டரா போட்டு கம்மா இன்னைக்கு அழியுதுன்னு சொல்லி அதுக்கு பேர் சொல்லுவாங்க. இந்த இடத்துல மீன்பிடி திருவிழா நடத்துவாங்க. அதாவது பத்திரிகையில் வரும்போது மீன்பிடி திருவிழான்னு சொல்லுவாங்க. இந்த கிராமத்து பாசைகள் என்ன சொல்லுவாங்க, கம்மா அழியுது, இன்னைக்கு வந்து வெள்ளலூர் கம்மா அழியுது, இன்னைக்கு வெள்ளாளப்பட்டி கம்மா அழியுது, இன்னைக்கு ஆவுச்சிப்பட்டி கம்மா அழியுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. முதல்ல தண்டரா போடுவாங்க, இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க, எல்லா பேரும் வர்றாங்க. அது ஒரு 30 ஏக்கர் கம்மா 40 ஏக்கர் கம்மா இருக்கும். அதுல ஒரு 100 பேர்ல இருந்து 300 பேர் மீன் பிடிப்பாங்க. இப்ப இவர்கள் பூரா மீனவர்கள் ஆயிருவாங்களா? இவங்களோட குலத்தொழில் மீன் பிடிக்கிற தொழிலா மாறிடுமா? புரியுதா? இங்க பாருங்க, பனை ஏறுவது குலத்தொழில் என்று சொன்னால் எங்கள் பகுதியில் நாடாரே கிடையாது.